அதாவது ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ரஜினி வந்துட்டு காக்கா கழுவுக்கு அதை சொன்னதுல இருந்தோ அந்த ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. ரஜினி வச்சுதான் ஆர்எஸ்எஸ் சரி பிஜேபியும் தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுதுங்கிற செய்திகளும் பரவலா இருந்துச்சு. ரவீந்திரன் துரைசாமியை வச்சுதான் இன்டர்மீடியட்டா வச்சு அவரை போய் மீட் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே. இந்த நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போறதுனால சீமானுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சோ? சீமான் வந்து தனக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, நான் தான் இந்த கட்சியோட முகம். திமுக தான் இதுக்கு வந்து அடித்தளவிட்டு மக்கள் தேமுதிக அப்படின்ட்டு ஒரு காமெடித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திமுக. அது வந்து செல்பெடுக்கல. இன்னைக்கு தேமுதிக அதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரு திமுக வளர்ந்ததே மற்ற கட்சிகளை உடைச்சி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பேரன்பு வணக்கம். நடிகர் ரஜினி அவர்களை நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் விவாதத்தையுமே கிளப்பி இருக்கு. அதை தொடர்ந்து பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி விவாதிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட ஹரி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஹரி. வணக்கம் ராஜு. இது நாள் வரைக்கும் கடுமையான விமர்சனங்கள் சீமான் வந்து ரஜினி மேல வச்சிருக்காரு. ஆனா இப்ப போய் அவர் சந்திச்சுட்டு வந்ததுக்கான பின்னணி என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ராஜீவ், இதுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் சொல்ற காரணம் என்னன்னாக்கா, வேட்டையன் படத்துக்கு வந்து அவர் அந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு சீமான் அவர்கள். அதுக்காக அவர் கூப்பிட்டு வச்சு நான் ரஜினியை வந்து நான் கூப்பிட்டு வச்சு பேசுறேன்னு தான் சொல்லியிருக்காப்பே தவிர மற்றபடி அரசியல் சம்பந்தமாவோ இல்ல இது வந்து அரசியல் பின்புலம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க ரெண்டு பேருமே கொடுக்கல. ஒரு பக்கம் சீமான் அவரு என்ன சொல்றாப்ல, என் பர்த்டேக்கு வந்து மீட் பண்ணி பேசலான்ட்டு தான் ரஜினி சொல்லியிருந்தாப்ல. ஆனா அந்த டைம் ரெண்டு பேருமே பிஸியா இருந்தோம், அதனால ஒரு இன்னைக்கு வந்து நான் கூப்பிட்டு பேசியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ராஜீவ். அப்போ வேட்டையன் படத்தை பாராட்டினதுக்காக தான் நான் ரஜினியை பார்த்தேன் அப்படின்னு சீமான் சொல்றப்போ கூட வந்துட்டு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி போயிருந்தார். அவரோட பின்புலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜீவ், முதல்ல ரவீந்திரன் துரைசாமி வந்து ஒரு அரசியல் விமர்சகர்னு சொல்றதே நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன காரணம்னாக்கா நான் ஒரு பிஜேபிங்கிறதையும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் ஆர்எஸ்எஸ் பின்புலம் தான் தன்னோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்ற ஆளு ரவீந்திரன் துரைசாமி. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆளை கூட்டு போய் தான் சீமான் அவர்கள் வந்து ரஜினியை மீட் பண்ணுங்கிற எந்த அவசியமே இல்லையே. சீமானுக்கு என்ன ரஜினி அவரை தெரியாம இருக்குமா, இல்ல போன் நம்பர் இல்லாம இருக்குமா, இல்ல கான்டாக்ட் பண்ண முடியாம இருக்குமா? ரவீந்திரன் துரைசாமியை வச்சுதான் இன்டர்மீடியட்டா வச்சு அவரை போய் மீட் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே. இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இவங்க ரெண்டு பேருமே என்னென்ன பேசியிருக்கலாம். ரவீந்திரன் துரைசாமி ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸோட முழு சித்தாந்தத்தையும் உள்ளார கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக வந்து ரஜினி வச்சுதான் ஆர்எஸ்எஸ் சரி பிஜேபியும் தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுதுங்கிற செய்திகளும் பரவலா இருந்துச்சு. இந்த நேரத்துல சீமானவர்கள் அவரை போய் மீட் பண்ணிருக்கிறது ஒரு விதமான சர்ச்சை தான் கிளப்பியிருக்கு. அதை விட அவருமே வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ள போயிடுவாரோ அப்படிங்கிற எண்ணமும் வருது. அப்போ இதை நம்ம வேற மாதிரியும் பார்க்கலாம். அதாவது சீமானவர்கள் ரஜினியை பாக்குறாரு அப்படின்னா ரஜினியோட எதிரி விஜய்ங்கிற ஒரு பிம்பம் வந்து இங்க உருவாயிருக்கு. அதாவது ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ரஜினி வந்துட்டு காக்கா கழுவுக்கு அதை சொன்னதுல இருந்தோ அந்த ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவளோட ரசிகர்கள் சோசியல் மீடியால அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், இப்ப ரஜினி படம் வரப்ப விஜய் ரசிகர்கள் கழிவு ஊத்துறதும், விஜய் படம் வரப்ப ரஜினி ரசிகர்கள் கழிவு ஊத்துறதும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம போய் ரஜினியை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ரஜினி ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் சீமானுக்கு இருக்கா? அதே போல இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இளைஞர்கள் ஓட்டு பூரா என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு வந்து சீமான் ஒரு நினைப்பு இருக்கு. ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால அந்த ஓட்டு பூரா விஜய்க்கு போயிருன்னு ஒரு பயம் சீமானுக்கு வந்துருச்சு. இல்ல ராஜீவ், இதை முற்றிலுமா நான் வந்து இப்படி இருக்குமா நான் நினைக்கல. என்ன காரணம்னாக்கா, விஜய் சமீபமா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாநாடு நடத்திருக்காப்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட அறிக்கைகள் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்களே தவிர கள அரசியல் இன்னும் அவங்க வரல. அதனால விஜய்க்கு ஆப்போசிட்டா அவர் பிளான் பண்ணி இதுக்காக நான் போய் ரஜினியை மீட் பண்ணி அங்க இருக்கிற இளைஞர் பட்டாளமோ இல்ல ரஜினியோட ரசிகர்களோ தனக்கு ஓட்டு போடுவாருன்ட்டு சீமான் எதிர்பார்ப்பாராங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா சீமான் இதுக்கு முன்னாடி ரஜினியை பத்தி என்ன மாதிரி பேசியிருக்காப்ல, அவரை பத்தி என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்காப்லங்கிறத வேணா ரஜினி வேணா ஒரு பெருந்தன்மையா மன்னிக்கலாம். ஆனா இதை வச்சு ரஜினி சப்போர்ட் பண்ணாலுமே அவர் ரஜினியோட ரசிகர்கள் காயப்பட்டிருப்பாங்க. ரஜினியை பத்தி சீமான் சொன்ன வார்த்தைகள் அவங்களை காயப்பட்டிருக்கும். எப்படி அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் சீமான் எதிர்பார்ப்பாப்ல. இந்த ஒரு விஷயத்துல வந்து ஏற்கனவே முரண் நிறைய இருக்கு ராஜீவ். இது வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா போய் சீமான் போய் ரஜினியை பார்த்திருப்பாருலாம் என்னோட எண்ணங்கள். அப்படி அவர் ஒரு பட்சத்துல அவர் அதுதான் யோசிச்சு சரி ஓகே விஜய்க்கு ஆப்போசிட்டா ரஜினி அப்படி யோசிச்சிருந்தாருன்னா இது அவருக்கு இன்னும் அரசியல் புரிதல் இல்லையோங்கிறதா என்னோட எண்ணம் வருது. இப்ப நம்ம இதை எதோட முடிச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து முக்கியமான நிர்வாகிகள் பூரா தொடர்ச்சியா வெளியேறத பார்க்க முடியும். அதாவது கிருஷ்ணகிரி, சேலம்,
நெல்லை, கோயம்புத்தூர்ல கூட நிர்வாகிகள் விலகி திமுக இணைஞ்சிருக்காங்க. ஓ, இந்த நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போறதுனால சீமானுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சோ, இல்ல இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண போறோங்கிறதுக்காக ரஜினியை பார்த்து ஆதரவு கேட்கறது, இல்ல ஒருவேளை நிர்வாகிகள் போறதுக்கான காரணத்தையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜு, ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு அடிப்படை உறுப்பினர்களோ இல்ல மாவட்ட செயலாளர்களோ மாறுறது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் கிடையாது. அது இப்ப நார்மலா ஒரு விஷயம் நடக்குது, அவ்வளவுதானே தவிர இது ஒரு பெரிய விஷயமா பிம்பமா காட்டுறது திமுகவோட வேலை தானே தவிர, அதை விட ஒரு திமுகவுல இருந்து கூட அதிமுகவுக்கு போயிருக்காங்க, அதிமுகல இருந்து திமுகவுக்கு போயிருக்காங்க, இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனா குறிப்பா நீங்க கேட்ட கேள்வியில நாம் தமிழர்ல இருந்து ஏன் மத்த கட்சிக்கு மாறான்னு கேட்கும்போது இது முழுக்க முழுக்க சீமானோட நடத்தையில பொறுத்து தான் இருக்கு. அதாவது அவர் எப்படி நடந்துக்கிறப்பல தன்னோட தொண்டர்களையும் சரி தன்னோட அணியில இருக்கிறவங்களை எப்படி நடத்துறாங்கிறது தான் இருக்கு ராஜீவ். மெயினா ஏன்னா சில வார்த்தைகள்லாம் தகாத வார்த்தைகள் பயன்படுத்துறதாகட்டும், மேடை நாகரிகத்து பேசுறதாகட்டும், இதெல்லாம் வந்து தொண்டர்களுக்குள்ளேயே ஒரு மன வருத்தத்தை இருக்கும். சரி, இவர் பின்னாடி போனா நமக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குமா, இல்ல இவர் இப்படி பேசுறாருங்கிற மனச கசப்புலதான் அவங்க வெளில போயிருப்பாங்களே தவிர, மற்றபடி இது வந்து விஜய் வந்திருக்காரு இதுக்காக அங்க போயிருக்கலாம், இல்ல ரஜினி மீட் பண்ணா வந்து இது மாதிரி பண்ணிருக்கலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை இப்போ சீமான் வந்துட்டு தனக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் உருவாயிடக்கூடாது, அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் உருவாயிடக்கூடாது அப்படிங்கறத நினைக்கிறாரோ? ஏன்னா தொடர்ச்சியா இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழரோட முகங்களா சீமானை தாண்டி இருந்தது ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், இவங்கள மாதிரி ஆட்களா இருந்தாங்க. இவங்க அதிமுக திமுக அந்த மாதிரி கட்சி மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க காளியம்மாள். இப்போ காளியம்மாளையும் அவரு கிட்டத்தட்ட என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கிறது இப்ப நம்ம சொல்ல வேணாம், அது மக்களுக்குமே தெரியும். இப்போ அதையும் அந்த இடத்துலயுமே வந்துட்டு அவங்க கூட்டம் கூட்டிக்கிறாங்க, அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் கூடுது அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது, ஒரு வைத்தறிச்சல்ல அவர் பேசுற மாதிரியாவே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சம்பவத்தை நீங்க என்ன பாக்குறீங்க? சீமான் வந்து தனக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, நான் தான் இந்த கட்சியோட முகம், எனக்கு அடுத்து யாரும் உருவாயிடக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரோ? ராஜு, மொதல் விஷயம், ஒரு கட்சி வந்து ஒருத்தர் சார்ந்தே இருந்துச்சுன்னா என்னைக்குமே வளராது. ஏன்னா பல சிந்தனைகள் பல கட்டமைப்புகள் கொண்டதுதான் ஒரு கட்சியா இருக்கும். ஒருவேளை நீங்க சொல்றாப்புல சீமானுக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பெரிதளவு வரத விருப்பம் இல்லாத பட்சத்துக்கு கடைசி வரையுமே நாம் தமிழர் இப்ப என்ன நிலைமையில இருக்கோ அதே நிலைமை தான் இருக்கும் ராஜு. இரண்டாம் கட்ட தலைவர் வரும்போதுதான் அந்தந்த சிந்தனைகள் பெருசா வரும், அடுத்தடுத்தவங்க மேல வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஒரு ஒரு கட்டம் சீமான் மட்டுமே ஒரு முகமா இருக்கும் பட்சத்துல அடுத்தடுத்த அடுத்தடுத்த இளைஞர்கள் எப்படி இருக்க முடியும்? இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதுக்கு அடுத்து இருக்கிற தொண்டர்களா இருக்கட்டும், அது மாதிரி ஆட்களோட சிந்தனைகள் தான் ஒரு கட்சியை பெருசா வருமே தவிர, அடுத்தடுத்த இருக்கிற நிலைகளை இருக்கிறவங்க மேல வந்தா மட்டும்தான் ஒரு கட்சி பெருசா வர முடியும் ராஜீவ். இப்படி ஒரு சிந்தனை சீமானுக்கு இருக்கும் பட்சத்துல கடைசி வரையுமே இந்த நாம் தமிழர் வளர்ச்சி பெறாம மக்களோட பிரதிநிதிகளா ஆகாம தான் இருப்பாங்க ராஜீவ். அப்போ சீமானோட நடவடிக்கையாலதான் அவங்க எல்லாம் வெளியே போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஒரு பக்கம், அதாவது நான் சொல்றது முழுக்க முழுக்க சீமானோட செயல்பாட்டுல மட்டும்தான் அவங்க வெளியில போறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இன்னொன்னு, ஒரு பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. திமுக தான் இதுக்கு வந்து அடித்தளமிட்டு ஒரு கட்சியை எப்படி உடைக்கணுங்கிற பிளான் எல்லாம் வந்து திமுக தான் போட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா திமுகவோட பின்புலமே வந்து ஒரு கட்சியை உடைச்சி தன் அங்க இருக்கிற இளைஞர்களோ இல்ல தமக்கு தேவைப்பட்டவங்க எல்லாம் வந்து தம் பக்கம் இழுத்துக்கிறதா திமுகவோட வேலையா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு ட்வீட் கூட ஒரு ஊப்பி போட்டுருந்தாப்ல, கலைஞர் சிலையாட உடைக்கிறேன்னு சொன்ன உன் கட்சியை நான் உடைக்கிறேன் பாடுறான்னு சொல்லியிருந்தாப்ல ராஜீவ். இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி திமுகவும் இருக்குங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தாரு. இல்ல, இந்த இடத்துல திமுக தான் தமிழகத்துல நாங்க தான் பலமா இருக்கோம், தமிழகத்தோட ஒரே கட்சி நாங்க தான் அப்படிங்கிறாங்க, ஆளுங்கட்சியாவும் நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துல அவங்களோட நடவடிக்கையா இருக்கட்டும் பேச்சு எல்லாமே அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கப்ப இவங்க ஏன் வேற கட்சியில இருந்து ஆட்களை பிடிக்கணும்? அதுவும் நாம் தமிழர் போன்ற ஒரு இப்பதான் ஒரு சின்னமா துளிர் விட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்சி கிட்ட இருந்து அவங்க எதுக்கு ஆட்களை பிடிக்கணும்? இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதுல ரெண்டு விஷயம். முத, திமுக ரொம்ப பலமா இருக்குங்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நகா தெரிஞ்சு திமுக இதுவரை கூட்டணி இல்லாம தன்னோட பலத்தை நிரூபிச்சதே கிடையாது. அவங்களுக்கு தனி ஓட்டு வங்கி என்ன இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கா அப்படிங்கிற கூட இதுவரையும் நிரூபிச்சதில்ல. இதுக்கு நேர ஆப்போசிட்டா நாம் தமிழர் தனித்து நின்று இதுவரையும் போன பாராளுமன்ற எலெக்ஷன்ல கூட 8% மேல வாங்கி தன்னோட ஒரு அங்கீகரிட்ட கட்சியா ஆவறதுக்கான தகுதியை பெற்றிருக்காங்க. சோ திமுக முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியே கிடையாது. இது வந்து ஒரு ஐடி கம்பெனி மாதிரி. ஒரு ஐடி கம்பெனி என்ன பண்ணுவாங்க, மற்ற கம்பெனிஸ் நல்லா ஒர்க் பண்றவங்க எல்லாரையுமே வந்து ஹையர் பண்ணி தன்னோட கம்பெனில சேர்த்துப்பாங்க. அது மாதிரிதான் திமுகவுமே வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அண்ணா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து அதிமுகல இருந்து வந்தவங்க தான். இப்ப KKSSR ஆகட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இல்ல இப்ப ஜெகத் ரட்சனா, இவங்க எல்லாருமே அதிமுகல இருந்து வந்தவங்க, அங்கேருந்து நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால
இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா, இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து சீமான் உருவாக்கலையான்ட்டு. ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா திமுக தான் இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கவே கூடாதுங்கள கலைஞர் காலத்துல இருந்தே ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன காரணம்னா, கலைஞருக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவரா இருந்தது வைகோ. அவர்கிட்ட வந்து முரண் ஏற்பட்டு அவரோட வாரிசு அரசியலை எதிர்த்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வெளியில போய் அதுக்கப்புறம் திமுகவுல என்னென்ன கலவரம் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல அதே வைகோவோட கட்சியை உடைச்சு தன்னோட திமுகவோட இணைச்சுக்கிட்டாரு. ஆக்சுவலா இப்ப கூட்டணி தான், ஆனா இணைச்சிட்டாரு தான் சொல்லலாம். அது மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கிடவே கூடாது, ஸ்டாலினுக்கு எதிராக எந்த ஒரு அடுத்த கட்ட தலைவர் உருவாக்க கூடாதுன்னு திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு ராஜீவ். ஸோ அதனால இதுல என்ன நம்ம சொல்ல வரோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேட்ட கேள்வி சீமானோட கட்சியை வந்து உடைக்கிறதுக்கு திமுக ஏன் விருப்பப்படணும். ஏன்னா திமுக வளர்ந்ததே மற்ற கட்சிகளை உடைச்சி மற்ற கட்சியில இருந்து ஆட்களை கொண்டு வந்ததானே தவிர தானா ஒரு அமைச்சர்களையோ தானா ஒரு பெரும் புள்ளிகளோ இரண்டாம் கட்ட தலைவர்களையோ உருவாக்குனதே கிடையாது. அது ஈரோடுல இருக்கட்டும், ஈரோடுல இருக்கட்டும், கரூர்ல இருக்கட்டும், இல்ல மத்த மாநாடு. நான் ஏன் ஈரோடு அப்படிங்கிற ஸ்பெசிபிக்கா சொன்னா, ஈரோடு வந்து பெரியார் வாழ்ந்த மண். அந்த பெரியார் வாழ்ந்த மண்ணில் இப்போ வரையுமே திமுகவோட மாவட்ட செயலர் கிடையாது, அதிமுக வந்தவர் தான் இருக்காரு. இப்ப கரூரா இருக்கட்டும், இப்ப செந்தில் பாலாஜி அவரே வந்து நீங்க எந்த கட்சியில வந்தவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குறதுல வந்து திமுக எப்பொழுதுமே முன்னணியா காட்டுறதும் கிடையாது. மற்ற கட்சியை உடைச்சுதான் தான் கட்சியில வந்து ஒரு ஆளுதான் கொண்டிருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற இப்ப சீமான் கட்சியிலிருந்து வந்தது தானே ராஜீவ்காந்தி. இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி வந்து திமுகவும் சரி கலைஞரையும் சரி மேடையில என்ன கிழிச்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது எந்த ஒருமே இல்லாம கொள்கை அடிப்படையில எந்த ஒருமே இல்லாம நியாயப்படி பார்த்தா திமுகவில் வந்து ராஜீவ்காந்தியா அவங்க ஆபீஸ் வாசல்ல கூட சேர்த்துக்க கூடாது. ஆனா அவங்க வந்து ஒரு மாணவர்களோட மாநில செயலாளர் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இதுல ஒரே டவுட் என்னன்னு கேக்குது ராஜீவ். இப்படி எல்லாருமே மத்த கட்சியில இருந்து வந்திருந்தாங்கன்னா இப்ப இருக்கிற இணைய ஓபிசி இவங்க எல்லாம் முட்டு கொடுத்துருக்காங்களே, கடைசி வரையும் போஸ்ட் ஓட்டிட்டு தான் இருப்பாங்களே தவிர இரண்டாம் கட்ட தலைவரா வந்து மாற்று கட்சியில இருந்து வந்து ஆள் எடுத்த ஆட்கள் தான் வந்துட்டு இருக்காங்க ராஜீவ். ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குல்ல, நம்ம பார்க்க வேண்டிய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, திமுகங்கிறது வந்து மற்ற கட்சிகளை உடைச்சு அந்த பிம்பத்துலதான் தன்னை ஒரு பெரிய கட்சியா காட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி மதிமுகங்கிற ஒரு கட்சி திமுகல இருந்து உடஞ்சு வைக்க ஒரு மிகப்பெரிய பிம்பமா உருவாக்கிட்டு இருக்கப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதிமுக அப்படியே படிப்படியா உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு அதோட செங்கல் கூட எங்க இருக்குன்னு தெரியாது. 2016 தேமுதிக உடைக்கிறதுக்கான வேலைகள்ல அவங்க ஈடுபட்டாங்க. சந்திரகுமார் போன்ற துரோகிகளை வச்சு அவங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு இன்னைக்கு தேமுதிக தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பிரச்சனைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து இவங்களோட பார்வை நாம் தமிழர் பக்கம் இருந்திருக்கு. இப்போ நாம் தமிழர் சீமான் இதை தன்னோட தொண்டர்களை காப்பாத்திக்க பாப்பாரா, இல்ல திமுக வந்து மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுக்காம அடுத்த கட்சியை உடச்சே தன்னோட கட்சியை வளர்த்துக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜு நீங்க கரெக்டா சொல்லுங்க ராஜு. இதுல வந்து ரெண்டு விஷயம் தான். சீமான் வந்து தன்னுடைய கட்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும் இல்ல பொறுப்பாளர்கள் வெளியில போகக்கூடாது, மற்ற கட்சிக்கு போகக்கூடாதுன்னா முதல்ல கட்சி உறுப்பினர்களை அடிப்படை உறுப்பினர்களை கொஞ்சம் மரியாதையா பேசினாலும் இருக்கும். அதே மாதிரி மேடை நாகரிகம் கருதி இதுக்கு முன்னாடி சங்கிங்கிற வார்த்தைக்கு அவரு தன்னை சங்கின்னு சொல்லும் போது அவர் செருப்படுத்தி காட்டினாகட்டும் மேடையில, இது மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் செய்யாம கட்சியோட கொள்கையிலையும் மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற விஷயத்துல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா இது மாதிரி தன்னை சார்ந்து இருக்கிறவங்க, ஏன்னா அவரை பிடிச்சி போய் தான் எல்லாரும் அவங்க கட்சியில வந்தாங்க சரியா, அப்படி இருக்கிறவங்க அவங்க மற்ற கட்சிக்கு போகாம இருக்கலாம். அதே நேரம் திமுகவும் சரி மற்ற கட்சியை உடைச்சே வந்து கட்சியை நடத்திட்டு இருக்க திமுக கொஞ்சம் இப்ப ஆட்சியில இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி தான் ஆட்சியில இல்லாம இருந்தீங்க, சரி என்னன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க ஆட்சியில இருக்கும்போது கொஞ்சம் மக்கள் பக்கம் உங்க திசை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப கூட லேட்டஸ்டா விக்னேஷ்னு ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விசாரணை கைதியா இருக்கிறவரு இறந்து போயிருக்காரு. இது மாதிரி நிறைய லாக்அப் டெத் நடந்துகிட்டு இருக்கு உங்க ஆட்சியில. அதே மாதிரி மக்கள் நிறைய இடங்கள்ல வந்து போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி விஷயங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மத்த கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கான், அவங்க கட்சி எப்படி உடைக்கலாம், இந்த கட்சியில என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க யாரார வந்து தூக்கலாங்கிற விஷயங்களை பார்க்காம மக்கள் விஷயத்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி ஹரி, மற்றும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம். கூட்டம்